ஹலோ ஆல், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் ஸ்பைசஸ் வித் ஸ்மைல்ஸ். என்னோட ரீசெண்ட் அப்சஷன் என்னன்னா, காலையில் என்னோட ஃப்ரீ டைமில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஒரு சின்னதாக லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை அன்னைக்கு காலையில் புஜுவோட லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். இதை என்னோட கம்ஃபர்ட்டாக நானும் சீக்கிரமாக இதை லஞ்ச் பண்ணிடுவேன். அண்ட் அவனுக்கும் ரொம்ப பிடிச்சமான லஞ்சு. வீட்டில் இன்னைக்கு நானும் அவனும் தான் அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்த்த மாதிரியே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. காய்கறிகள்லாம் கொஞ்சம் நிறையாவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த காய்கறிகளில் கொஞ்சத்தை பாதியை எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாளுக்கோ ஏதாவது மோமோஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்குன்னு தனியாக நம்ம மறுபடியும் காய்கறி ஃபர்ஸ்ட்லேருந்து கட் பண்ணி எல்லா வேலையும் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு லேடிஸ்கிட்ட வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்ட்டு. அவங்க ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னே தெரியாது. ஆனால் இதுவே கிட்ஸுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டு பாருங்க, டக்குன்னு பதில் வரும். ஹோம் மேக்கர்ஸோட யூனிக் குவாலிட்டியே இதுதான். ஹஸ்பண்டு, கிட்ஸு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ப்ரியாரிட்டியை அவங்க கொடுத்துப்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு 5 நாள் வெளியூர் போகிற மாதிரி இருந்தது. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வெளியில் போகிறாரு அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு லோன்லி ஃபீலிங் வந்துடும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த லோன்லினஸை நான் செல்ஃப் கேர் டேவாக மாற்றிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் போகிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ அதுதான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஹஸ்பண்ட் வெளில போனாதான் இதெல்லாம் பண்ணணுமா, அவர் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படிலாம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நம்மளோட ப்ரியாரிட்டி வேறு மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியூர் போனால் கூட ஓகே. ஆனால் இதுவே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் ஜாலியாக ஊர் சுற்ற போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது இன்னுமே ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணும். கரெக்ட் தானே? உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியூர் பிளான் பண்ணி போகிறாங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் நிஜமாவே ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். நான் இப்போ குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனாமில்டு கேஸ்ட் அயர்ன் குக்வேர். இது கேஸ்ட் அயர்ன் மாதிரியே நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், இதில் அந்த மேலே எனாமில் கோட்டிங் இருக்கிறதுனால நம்ம ஃபுட்டை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். சர்விங் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அந்த ஃபுட்டும் கருப்படிக்காது. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரியாணி அண்ட் கேக்ஸ் எல்லாம் கூட இதில் பக்காவாக பண்ணலாம். ஈவனாக ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால ஃபுட்டெல்லாம் பெருசாக அடியெல்லாம் பிடிக்காது. இந்த குக்வேர் நான் மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் வாங்கினேன். இது லோக்கல் மேடு தான், பிராண்டட் எல்லாம் கிடையாது. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு ஒரு முக்கியமான வேலை, தலைக்கு மேலே ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லுவாங்களா, அது இருந்தது. அதான் இந்த ஹென்னா அப்ளை பண்ணுறது. ஒரு 35 வயசுக்கு மேலே ஆயிட்டாலே இந்த ரெகுலரான மெயின்டெனன்ஸில் லிஸ்ட்டில் இதுவும் வந்துடுது. ஸோ இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சமாவது ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது. இல்லாட்டி முன்னாடி அதுவும் அந்த பர்டிகுலராக அந்த நெத்தியில் வெல்ல முடி, அந்த காதோரமாக வெல்ல முடி தெரியும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப என்னமோ ஏஜ்டு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதுக்காகவே மறக்காமல் அந்த முடியெல்லாம் வெள்ளையாக தெரியும் போது கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிடுறது. இந்த வேலை ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் இருந்த வேலை தான். ஆனால் இன்றைக்கி தான் அதை பண்ணணும்னு தோணியிருக்கு. இன்றைக்கி தான் என்னமோ ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் அதை அப்ளை பண்ணியாச்சு. அதனால தான் ஹஸ்பண்ட் வெளியில் போகிற டேக்கு பேர் செல்ஃப் கேர் டே அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஒரு 11 மணிக்கு மேலே குளிச்சுட்டு அப்புறம் நல்லா டீ குடிக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த டைமில் யாராவது கம்பெனிக்கு இருந்தால் தான் டீ குடிக்கணும்னு தோணும். இப்போ அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால மோஸ்ட்லி 2 பேரும் உட்காந்து டீ போட்டு குடிச்சு பேசிகிட்டு இருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி அந்த டீயை கட் பண்ணிவிட்டு மாதுளம்பழம்லாம் ஒழிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதை ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல் அப்போவே அந்த மாதுளம் பழத்தை உளிச்சு சாப்பிட்டாச்சு. மோஸ்ட்லி தலை குளிக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்தா முடி என்னமோ நிறைய விழுகிற மாதிரியே இருக்கும். அதையும் குளிச்சுட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு பார்த்தோன்னா வீடு ஃபுல்லாக முடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது அந்த வெள்ளை டைல்ஸ்னாலன்னு நினைக்கிறேன். அதனால நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை ஸ்வீப் பண்ணிடுவேன். ஸ்வீப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஒரு பெட்டராக ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால பண்ணிடுறது. இந்த ப்ரூம் ஸ்டிக் தான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் எங்கள் வீட்டில் ஒரு பாட்லக் பிளான் பண்ணியிருந்தோம். பாட்லக்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு ஃபுட்டை சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அன்றைக்கி ஒருத்தர் வீட்டில் வச்சு சாப்பிட்றது. என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி ஊருக்கு போயிருந்தனால ஸோ எல்லாரும் எங்கள் வீட்டில் பாட்லக் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் எப்படி பிளான் பண்ணுவோன்னா, அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சமைச்சா பிடிக்குமோ அதை சொல்லி அதை பண்ண சொல்லிடுவோம். ஸோ எனக்கு பிடிச்சது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க என்கிட்ட ராகி இடியாப்பமும் தேங்காய் பால் மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அதனால நான் அதை தான் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு இன்னைக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மில்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அப்படியே தயிருக்கு கொஞ்சம் உர ஊற்றி வச்சுட்டு மிச்சம் இருந்தது கொஞ்சம் தான் தயிர் இருந்தது, அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் புளிச்சிரும்னு சொல்லி அதுலேயே இன்னைக்கு நான் மோரெல்லாம் சிலிப்பி குடிச்சாச்சு. பெப்பரு, சீரகத்தூள், கொஞ்சம் ஓமத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த பீட்டர் வச்சு சிலிப்பி குடிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு டீ காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மோர் தான் குடித்தேன். நம்ம வீட்டில் தானே பாட்டில் கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒரு 11 இது மேலே தான் வரேன்னு சொன்னாங்க. நான் அவங்க வர்றதுக்குள்ளே இந்த முந்திரி பாதாமை வந்து நான் பண்ணுற அந்த நட் மில்க்குக்கு ஊற வச்சுட்டு சரி குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போயாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு தான் மற்ற இடியாப்பம் பண்ணுற வேலையை ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு ராகி இடியாப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு அண்ட் 1 கப் ராகி மாவு இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் யூஸ்வலாக நான் பண்ணுறது ஒரு டபுள் ஹார்ஸில் இருக்கிற ஒரு ஈஸி இடியாப்பம் ஃப்ளோர்னு ஒன்று கிடைக்கும், அதில் தான் நான் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஹார்ஸ் பிராண்டே தான், ஆனால் நார்மல் இடியாப்பம் ஃப்ளோர் தான் வாங்கி பண்ணேன். பட் இந்த இடியாப்பம் ஃப்ளோர் என்னமோ எனக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஈஸி இடியாப்பம் ஃப்ளோர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிடைச்சதுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் வந்து அந்த டபுள் ஹார்ஸோட ஈஸி இடியாப்பம் ஃப்ளோரை நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அந்த நட் மில்க்குக்கு தேங்காய் அண்ட் முந்திரி பாதாமை சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டு வேணுங்கிற அளவுக்கு உங்கள் திக்னஸ்க்கே பிடிச்ச அளவுக்கு திக்னஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சுகர் சேர்த்துட்டா ஒரு மாதிரி ரொம்ப பாயசம் மாதிரி போயிடும். அதனால லைட்டாக சுகர் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். வேணும்னா ஏலக்காய் தூளும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வந்துட்டா போதும், நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து சுகர் சாப்பிட மாட்டாங்க, சுகர் டயட்டில் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்காக சுகர் சேர்க்காத அந்த நட் மில்கை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஜாகரி சேர்த்தேன். நான் எப்பவுமே இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் சேர்த்துப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் இந்த நட் மில்க் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு தான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஆனால் தேங்காய் பால் தான் ரொம்பவே பிடிச்சது ஆக்சுவலி சொல்ல போனால். பட் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப ஹெல்த்தி இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதை இந்த மாதிரி கொடுத்து பழக்கலாம். என்கிட்ட இருக்கிறது சின்ன இட்லி பாத்திரம் தான். இதில் அட் அ டைமில் ஒரு 8 இடியாப்பம் தான் பண்ண முடியும். அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இடியாப்பம் சுட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரேஸ் அந்த புளியறதுல வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். இதுவும் ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். விநாயகா மெட்டல்ஸ் அப்படின்னு அவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ நான் அதை பார்த்து தான் இதை வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன நூலாக வரும். இதில் வந்து இடியாப்பம் ப்ரெஸ் பண்ணுறக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவே அந்த டபுள் ஹார்ஸ் ஈஸி இடியாப்பம் ஃப்ளோரில் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த இடியாப்பம் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஒரு டைமரை செட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அரிசி எடுக்கிறதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த அரிசெல்லாம் ஊற்ற ஆரம்பித்தேன். இது ரொம்ப ஈஸியாக புழிஞ்சு எடுத்துடலாம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு தடவை புழிஞ்சு வச்சுட்டு போனோன்னா ஒரு 4-5 அரிசி வந்தது. எல்லாத்தையும் வந்து அப்படியே ஃபில் பண்ணி பேசிக்கிட்டே பண்ணதில் எனக்கும் டைம் போனதே தெரியல. அவங்களும் அவங்க கொண்டு வந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஃபிலிம் போட்டு பார்த்துட்டே ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஆனால் ஃபிலிம் தேடி எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிலிமாக தேடி சூஸ் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் அதை விடவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் பேசணும்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு 1 மணிக்கு மேலே எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். இதுதான் இன்றைக்கி எல்லோரும் பண்ணி கொண்டு வந்த டிஷ்ஷஸ்ஸு. நான் வந்து இடியாப்பமும் அந்த நட் மில்க்கும் பண்ணியிருந்தேன். இன்னொருத்தங்க தட்டைப்பயிறு குருமா கொண்டு வந்திருந்தாங்க. அண்டு ஒருத்தங்க மஷ்ரூம் பிரியாணி, அது வந்து நம்ம இங்கே பெங்களூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி. இன்னொன்று வந்து கீ ரைஸு, தயிர் பச்சடி 2 இருந்தது. கீ ரைஸ் கொண்டு அண்டு அது கொண்டு வந்திருந்தவங்க மஷ்ரூம் பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்களும் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. சிப்ஸு, முறுக்கு அண்ட் கூடவே பன்னீர் பரோட்டா, பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸு எல்லோரும் வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட்லாம், பேசிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் அந்த பன்னீர் பரோட்டா கொஞ்சம் சூடு பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃப்ரெண்ட் வந்து அவங்க சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் பேசிகிட்டே இவ்வளோ விதவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு மேலே கிட்ஸ் எல்லாம் வர டைமுக்கு தான் எல்லோரும் கிளம்பவே செஞ்சோம்.
அன்னைக்கு ஃப்ரைடே நாங்கள் கெட் டுகெதர் பண்ணது. அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் கிளம்பும் போதே அடுத்த நாள் வந்து எங்கேயாவது வெளியில் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். நார்மலாக எங்கேயாவது சாப்பிட அப்படின்ட்டு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து சூஸ் பண்ணி போனோம். கிட்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிளப் அப்படின்னு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிரஞ்ச் மாதிரி ஒரு 11 o'clock மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே நிஜமாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ அதில் குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்படி தான் என்னோட செல்ஃப் கேர் டே போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரும்போது நிறைய விஷயம் நமக்காக வந்து நம்ம என்னென்ன வந்து பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் கிட்ஸுக்காகவும் நிறைய பேசணும், எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு. ரொம்ப அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக அந்த டேஸ் போச்சு. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.